2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குழுவோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து இன்னைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. தொகுதிகள் எண்ணிக்கை அவங்க தரப்புல இருந்து பரிமாறப்பட்டது. அதுபோக போட்டியிடக்கூடிய சின்னம் பற்றி பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் தொகுதிகளை பொறுத்தவரையில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். அதை பொறுத்தவரையில் 2019 ஆகட்டும் 2021 சரிங்க, சராசரியாக 4% வாக்குகள் மக்கள் நீதி மையத்துடைய சின்னத்திலிருந்து தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்லேருந்து பேட்டரி டார்ச்சிலேருந்து பெற்றிருக்கிறோம். மக்கள்கிட்ட தொண்டர்கள்ட்ட எல்லாம் சென்றடைந்த சின்னம் பேட்டரி டார்ச். அதில் இந்த குழுவை பொறுத்தவரையில் அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த குழுவை பொறுத்தவரையில் மேற்கொண்டு இவர்கள் கூறிய கருத்துக்களும் எல்லாம் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு இறுதியானது. ஓரிரு நாட்களில் தலைவர் நிர்வாகக்குழு செயற்குழு கூட்டி இது சம்பந்தமாக பேசி தலைவர் என்ன வழிகாட்டுறாங்களோ அதை செயல்படுத்துவதற்கு நிர்வாகக்குழு செயற்குழு கட்சி தொண்டர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனைத்து காரணத்தையும் வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்கள்ல நாங்க திருப்பி உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். தொகுதிகள் எண்ணிக்கை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதுல சுமூகமாக போயிட்டு இருக்குது. தொகுதி எண்ணிக்கையை பொறுத்தவரையில சின்னத்துல தான் இந்த குழுவுக்கும் அந்த குழுவும் 2 கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. எங்க தலைவர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். தொகுதி எண்ணிக்கை உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலே இரு தரப்புலையும் திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறோம் என்றும், திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி இல்லை, சின்னம் தொடர்பாகவே தொடர்ந்து பேசுகிறோம் என்றும் மக்கள் நீதி மய்யம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்த பின்னதாக மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அருணாச்சலம் செய்தியாளர் சந்தித்திருந்தார். அப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது திமுக எத்தனை தொகுதிகளை கொடுக்க முன்வருகிறார்கள் என்ற எண்ணிக்கையை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். அதே போன்று திமுகவுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தல்களையும் மக்கள் நீதி மய்யம் கட்சி அவர்களுடைய பொது சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டு 4% வாக்குகளை சேகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். அதே போன்று இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் நீதி மய்யம் தங்களுடைய டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிட விரும்புவதாக திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவுக்கு தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக 2 கட்சிகளுக்கும் இடையே இடைவெளி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இடைவெளியை குறைப்பதற்காகத்தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் நீதி மய்ய கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி இணைந்திருக்கிறது. அந்த கட்சி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று கட்சியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அதன் பிறகாக திமுகவிலேயே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த கட்சி தங்களுக்கு கணிசமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று முதலில் தெரிவித்து வந்த சூழலில் அதுவும் குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளில் தங்களுக்கு 10,000 வாக்குகள் இருப்பதாக குறிப்பிட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கான இடங்களை தேர்வு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். 2வது கட்ட பேச்சுவார்த்தை இன்றைய தினத்தின் பொழுது அவர்களுக்கு எண்ணிக்கை குறைந்தபட்சமாக 6 தொகுதிகளால் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியதாகவும்
அதே நேரத்தில் திமுக தரப்பிலிருந்து 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முன் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படாமல் தற்பொழுது திமுக பேச்சுவார்த்தைக்குள் கொடுத்திருக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கையை விட அவர்கள் வலியுறுத்தக்கூடியது பிரதானமானது திமுக சின்னமான உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுமாறு மக்கள் நீதி மய்ய கட்சியை வலியுறுத்துகிறார்கள். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, உறுதியாக டார்கெட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் எனவும், அதே நேரத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசனுக்கு தெரிவித்து அவர் கூறக்கூடிய கருத்து அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஈடுபடும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்னும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்வதை பார்க்க முடிகிறது. இதுவரையிலும் 6 கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கூடிய சூழலில் இன்னும் பல கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு எட்டப்படாது திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.